இதுதான் அம்மா என் கேள்வி. என்ற பேத்திக்கு என்னமாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? ஏதாவது இருந்தாலும் சொல்லிருங்க. என்ற மருமகளை நாங்க பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் காமிச்சுக்கிறோம். பயந்துக்காதீங்க, ஒண்ணும் இல்ல. திடீர்னு அதிர்ச்சியானதுனால கீழே விழுந்துட்டாங்க மயக்கம் போட்டு. உள்ளதாச்சு பொண்ணுக்கு ஒண்ணு கிடக்க ஒன்று ஆயிடக்கூடாதுன்னு திடிச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கோம்மா. கீழே விழுந்ததுல கர்ப்பத்துல பிரச்சனை. ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் என்னன்னு தெரியும். மூத்த பொண்ணு தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க டாக்டர். டூர் போன புள்ளைய எவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ற மாமன் சக்திவேல் போயிருக்கான். புள்ளையோட வந்துருவான். அவங்க மயக்கம் தெளிஞ்சா மகளை தான் தேடுவாங்க. அப்ப அந்த பொண்ணு இருந்தா ரொம்ப நல்லது. இல்லன்னா அந்த துக்கத்துல அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். நான் சொல்றது புரியுது இல்லைங்க? புரியுதுங்க. வெரசா அந்த புள்ளைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. இல்லன்னா 2 உசுருக்குமே ஆபத்து. நீங்க எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க. நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வாங்க. ஸ்கேன் எடுக்கணும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காணாம போன பிள்ளைய எவ்வளோ வருஷம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்துல இவங்க குணமாயிடுவாங்க. அப்போ நான் கிளம்புறேங்க. ஏதாவது எமர்ஜென்சின்னா ஃபோன் பண்ணுங்க சார். வரணுங்க. போயிட்டோம். அடி அம்மா கற்பகா, ராசாத்தி, மாருதி 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 பயப்படாத. மாருதி கற்பகம் கற்பகா, மாருதி உங்க புருஷன் சக்திவேல் போயிருக்கான். மாருதி பாரதியோட தான் வருவான். மாருதி நீ ஒண்ணும் விசனப்படாத கண்ணு. மாருதி கற்பகம் தைரியமா இருக்கணும் கண்ணு. நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. ஆண்டவன் இருக்காருல்ல. மாருதி டாக்டர் அம்மா வந்துட்டு போறாங்க. ஆரிக்கு என்னாச்சுங்க? கற்பகம் தான மயங்கி விழுந்துட்டா. கற்பகம், மாருதிக்கு என்னாச்சுங்க? மாருதி வந்துட்டாளா? ஒண்ணும் விசனப்படாத. டாக்டர் என்ன சொன்னாங்க? சக்திவேலு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ஸ்கேன் எடுத்தா போதும்னு சொன்னாங்க. பாரதி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானுங்க. போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவாங்க. இங்க பாருமணி, நீ பயப்படாத. கோயில் உண்டியல திருடினவனுங்க ஜாமீன்ல வெளியே வந்துட்டானுங்க. அவனுங்களை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க. நீதான் பள்ளிக்கூடத்து வாத்தியா? டூருக்கு கூட்டிட்டு போனா பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கணும்னு தெரியாதா? உன்ற பிள்ளைய அந்த இப்படி விட்டுருக்கியா? வேன்ல வந்து பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்காங்க. அது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஐயா, நாங்க ரொம்ப கவனமா தான் இருந்தோங்க. ஆனா ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆச்சு. பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடி போட்டு கவர்மெண்ட்ல சொல்லி உன்னை வேலையில இருந்து தூக்கி போட சொல்லுவேன். என்ன யாரு நினைச்ச? ஐயா, உங்க கோவம் புரியுதுங்க ஐயா. நாங்க ரொம்ப கவனமா தான் இருந்தோம்ங்க. வந்தவனுக்கு இப்படிங்கிறதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டானுங்க ஐயா. ஏன்றையா பொறுப்பில்லாம பேசிக்கிட்டு? நாங்களா டூர் கூட்டிட்டு போக சொன்னோம்? நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க. நீங்க தான் கொண்டு வந்து விடணும். இங்க வந்து அதை எதையும் சொல்லிக்கிட்டு என்ற மருமகளை பாருங்க. வயித்து புள்ளக்காரி மயங்கி விழுந்துட்டா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அம்மா நான் வருமா அப்பா நான் வருமா? அம்மா, டூருக்கு போன எல்லாரையுமா கடத்திட்டு போயிட்டானுங்க. நம்ம பாரதியை மட்டும்தான் கடத்திருக்காங்கன்னா நம்ம விரோதிங்க தான் ஆராய்ச்சி இதை செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வாத்தியார் மேல தப்பில்லம்மா. வாத்தியார் நிறுத்துறான்ற நியாயத்தை. ஐயா, நான் வரணுங்கய்யா. சார் ஒரு நிமிஷம் சார். சார் எப்படா என்ற பேச்சு கேட்டிருக்க? திருட்டு பசங்களுக்கு அபராதம் போட்டு விட்டுலான்னு சொல்லி தலையா அடிச்சுக்கிட்ட. கேட்டியா நீ? இப்ப என்னாச்சு பாத்தியா? அவனுக்கு சொன்ன மாதிரியே செஞ்சு போட்டானுங்க. 4 எழுத்து படிக்க வச்சு பட்டாளத்துக்கு அனுப்பி வச்சது எதுக்கு? என்ற பேச்ச கேட்காம இஷ்டத்துக்கு குதிக்கிறதுக்கா?
டேய் டேய் சக்திவேலு ஒன்ற வாய்ஸ்டா என்ற அனுபவம் அத முதல்ல தெரிஞ்சுக்க. சார் எங்க அப்பா பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அந்த இடத்துல ஆறு இருந்தாலும் அப்படித்தானுங்க பேசுவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமுங்க, பாரதி காணாமல் போனது எங்கள் அஜாக்கிரதுனால இல்லைங்க. எனக்கு புரியுதுங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டேனுங்க. என்ற மவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. உங்கள் புள்ள வேற என்ற புள்ள வேற இல்லைங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் என்ற பிள்ளைக்கு தானுங்க. உங்கள் கூட சோதத்துட்டு இருக்கணுங்க. பாரதி கிடைக்கணும், கிடைச்சிருவாளுங்க. கிடைக்கிற வரைக்கும் நான் சோறு தண்ணி இல்லாமல் காத்துட்டு இருப்பேனுங்க. வரணுங்க. போயிட்டு வாங்க. இவங்களை நம்பி பேத்தி அனுப்பின என்ன செருப்பால் அடிக்கணும். டூர் போனாங்களாமா, டூர் போனதுல ஊரே சிரிக்குது. பண்ணையார் பேத்தியே தூக்கிட்டு போயிட்டாங்க. கரகம் பிடிச்சவனுங்க நம்ம வீட்டு பிள்ளை என்ன பண்ண மாட்டாங்க. வாத்தி வேலைக்கு வந்தோமா, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தோமான்னு இல்லாம ஊர் மேல டூர் போனாங்களாமா. டூர் என்னத்துக்கு வந்திருக்கிறானுங்க? அப்பத்தா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா நீ? நான் ஏன் சும்மா இருக்கணும்? முதல்ல உன்னை சொல்லணும். இம்பட்டு தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? அப்பத்தா பாரதி நினைச்சாலே பாவமா இருக்குது. இந்நேரத்துக்கு அவனுக்கு கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபடுதோ. ஏன் அப்படி உன்ற கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போயிருக்கானுங்க. மனசு கேட்காம அந்த நாய்களோட ஓரியாடி பார்த்துருக்க. சரி அதோட வந்திருக்கணுமல்ல, அதை விட்டு போட்டு போலீஸ் கிட்ட போய் சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கிற. பாரதி கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு கொடுக்க போனேன். அதுக்கோசரம் வயசு பிள்ளை போலீஸ் போய் துப்பு சொல்லுவியா? வயசு புள்ள பாரதியை தூக்கிட்டு போயிருக்காங்க. நான் எப்படி அப்பத்தா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? உனக்கு தைரியம் சாஸ்திதான். ஆனா அந்த கரகம் பிடிச்சவனுங்க உன்னையதான் செஞ்சிருந்தா நான் எங்க போய் சொல்லுவேன்? சொல்லு பாப்பா. அப்பத்தா உன்ற பேத்தி உனக்கு பெருசுனா பண்ணையார் பேத்தி அவங்களுக்கு பெருசு. சக்திவேலையா எவ்வளோ பெரிய ஆளு. அவரே பாரதி கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் ஆடி போயிட்டார் தெரியுமா? சரி கண்ணம்மா, நாம ஊருக்கு வெளியில ஒத்தையில கிடக்குறோம். நம்மளுக்கு ஒண்ணுன்னா யார் வருவா? நீயா சொல்லு. என்று கண்ணு முன்னாடி பாரதியை தூக்கிட்டு போனப்போ நான் இதெல்லாம் ரோஷனை பண்ணல அப்பத்தா. அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆயிருக்காது. நம்ம கும்பிடுற சாமி அவளை கைவிடாது. அப்பத்தா நான் பார்த்த விஷயத்த முழுசா போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன் அப்பத்தா. அவங்க பாரதியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. நீ வெசனப்படாத அப்பத்தா. என்ற வேசனம் அதுவா? காட்டி கொடுத்து போட்டேன்னு உன்னை தேடி யாராவது வராம இருக்கணும்னே. பாரதியை கண்டுபிடிச்சா கடத்தினவங்களை பிடிச்சி சக்தி வேலையை காட்டி தொங்குற்ற மாட்டாரு. அப்புறம் அவங்க என்ற கிட்ட இல்ல, ஊர்ல எந்த பிள்ளைகிட்டயும் வாழாட்ட முடியாது. உனக்கு கெடுதல் பண்ண பாரதிக்கு இப்படி சப்போர்ட் பண்றேங்கன்னு உன்னை பார்த்து பெருமைப்படுறதா வெசனப்படுறதான்னு தெரியல சாமி. உன்ற நல்ல மனசுக்கு உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு மட்டும் தெரியுது சாமி.
சாமி வயிற்று பிள்ளைதாச்சு, பட்னி கிடந்தா உடம்புக்கு ஆகாதுமா. ஒரு வாய் சாப்பிடுமா. சாப்பிடு. டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்க? நீ தெம்பா இருக்கணும். பாரதி எங்க போயிட போறா? நம்மளை விட்டு பாரதி எங்கேயும் இருக்க மாட்டா, சீக்கிரம் வந்துடுவா. என் செல்லம் இல்ல, என் அம்மா இல்ல, என் தங்க இல்ல. சாப்பிடுமா. மடியே மடி. அழக்கூடாது, அழக்கூடாது. ராசாத்தி அழக்கூடாதுமா, அழாதம்மா. எனக்குப்பா ஏன்பா என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? என்ற மாவ காணாம போனதுக்கு நானாங்கப்பா காரணம். தப்பு பண்ணா தட்டி கேட்கணும் நீங்க தானப்பா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. கோயில் உண்டியல திருடுனது தப்பு தானே, அதனால தானே அவனுங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேன். அப்போ நான் செஞ்ச தப்புங்களாப்பா? சொல்லுங்கப்பா, நான் செஞ்ச தப்புங்களா? எனக்குமா என்ற மாவ காணாம போனதுக்கு நானா காரணம்? அந்த திருட்டு பயலுங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்த தப்பா? சொல்லுங்கம்மா. என்ற மாவ எங்க இருக்கான்னு தெரியலையே, என்ன ஆச்சோ தெரியலையே. நான் கோவத்துல ஏதோ பேசி போட்டேன். ஆனா பாரதி உன்ற மவடா. டேய், உனக்கு இல்லாத அக்கறையாடா. என்ன மன்னிச்சு போடுறா, மன்னிச்சு போடு. அழக்கூடாது, அழாதடா, அழாத. எல்லாம் சரியா போயிடும். அவனுக்கு எப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுங்க. டேய், தைரியமா இருடா. நீ எழுத எப்படிடா? தைரியமா இரு. அப்பா பாரதி, பாரதி, எங்கம்மா போன? என்னமா ஆச்சு உனக்கு? ஒன்னும் ஆகலையா? யாருமா உன்னை கடத்தது? மடி பாரதி, யாரடி உன்னை கூட்டு போனோம்? எனக்கு ஒன்றும் ஆகலம்மா. உனக்கு ஒன்றும் ஆகல. யாருமா உன்னை தூக்கிட்டு போனது? யாரு? தெரியல தாத்தா. என்று தங்கம் நல்லபடியா வந்து சேர்ந்துருச்சு. அந்த ஆண்டவன் என்ன கையை விடல. நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாடா. பாரதி, ஆறு உன்னை கொண்டாந்து விட்டது? அண்ணாமலை மாமாப்பா. ஆறு ஆகாஷோட அப்பா தாத்தா.
எந்திரி. ஏய் ஏய் எந்திரி. ஏய் ஒண்ணுதான் எந்திரி. எந்திரி. எந்திரின்னு சொல்றல. ஏய் ஏய் எந்திரி. ஏய் என்ன? இறங்குடி. இறங்குன்னு சொல்றல. வா கீழே வா. குத்துருவா. ஏய் மரியாதை விட்டுரு. டேய் யார் விட்டு பிள்ளை? ஏய் நான் விட மாட்டேன்டா. ஒன்றரை ஜோலியா பார்த்துட்டு போ. வயசு பிள்ளையை தூக்கிட்டு போறத பார்த்துட்டு சும்மா போறதுக்கு நான் ஒன்றும் பழைய அண்ணாமலை இல்லடா. நான் திருந்திட்டேன்டா. ஏய் என்னடா விட்டா பேசிக்கிட்டே இருக்க? போக போறியா இல்ல சாவ போறியா? குத்தி கொன்றுவன் பாத்துக்கோ. பேசாம போயிடு. ஒன்னு அடிச்சு முடிக்க போட்டுட்டு இந்த பிள்ளைய அவங்க வீட்டுல கொண்டு போய் விடாம நான் போக மாட்டேன்டா. என்ற உச்சுரு போனாலும் பரவாயில்ல. உனக்கு ஒண்ணு இல்லையா அம்னி? உங்க கையில என்ன ரத்தம்? இதை விட அம்னி சரியா போயிரும். ஆமா நீ யார் விட்டு பிள்ளை? என்ன செய்தி? உன்ற அப்பா யாரு? என்ற பேரு பாரதிங்க. என்ற அப்பா பேரு சக்திவேலுங்க. ரத்துன சபாபதியோட பேத்தியா அம்னி? இதைய பாத்தியா அம்னி? என்ற கண்ணுல உன்னைய அந்த ஆண்டவன் தான் காட்டியிருக்கான். என்ன தெரியலையா சாமி உனக்கு? நான் தான் உன்ற மாமே. உன்ற அப்பன் கூட பிறந்த மஞ்சோட வீட்டுக்காரன். ஆகாஷோட அப்பாவா நீங்க? ஆமா சாமி. அந்த கூறுகட்ட பாவி நான் தான். பெத்த பிள்ளைய விட்டு போட்டு கட்டின பொண்டாட்டியை விட்டு போட்டு நாடோடியா திரியிறேன். உன்ற அப்பனுக்கும் தாத்தனுக்கும் செஞ்ச துரோகத்துக்கு நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன் தாயி. ஏதோ உன்னை காப்பாத்த முடிஞ்சது, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். வா உன்னை வீட்டுல கொண்டு விட்டுறேன். இதுதான்ப்பா நடந்துச்சு. கூட்டிட்டு போன திருடனுங்க இந்நேரத்துக்கு என்ற பேத்தியை என்ன செஞ்சிருப்பானுங்களான்னு கொலை நடுங்கி கிடந்தேன். நான் கும்பிட்ட சாமி அந்த அண்ணாமலை ரூபத்துல என்ற பேத்திய பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருச்சுப்பா. இத்தனை காலத்துக்கு அப்புறமா அவனுக்கு புத்தி வந்துருச்சே சக்தி. பாரதி உசிர அந்த மாமங்காரன் காப்பாத்திட்டான். பாரதி உயிரோட திரும்ப வந்து நம்ம எல்லாரும் உசிரையும் காப்பாத்திட்டான். ஏனுங்க ஏன் இப்படி சில மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க? ஏதாச்சும் பேசுங்க. என்ன பேச சொல்ற? அந்த அண்ணாமலையை நேர்ல பார்த்தா வெட்டி கொல்லணும்னு இருந்தேன். இன்னைக்கு என்ற மௌள உசுரோட காப்பாத்தி கொண்டு வந்து விட்டுருக்கான். என்னத்த செய்ய சொல்ற? சக்தி பாரதி முழுசா வந்தாளே அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா. ஆண்டவனுக்கும் அண்ணாமலைக்கும் நாம நன்றி சொல்லணும் கண்ணு. பாட்டி, அண்ணாமலை மாமாவை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். இங்க வந்தா நீங்க திட்டுவீங்க அடிப்பீங்கன்னு என்னை மட்டும் விட்டு போட்டு போயிட்டாரு பாட்டி. ஆமாங்கண்ணு, அவன் செஞ்ச துரோகத்தை நம்ம மறக்க மாட்டோம்னு நினைச்சுதான் அவன் அங்கேயே உன்னை விட்டு போட்டு போயிருக்கான். நம்ம நன்றி மறக்காதவங்கன்னு அவருக்கு காட்டணுங்க. ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள ஒரு எட்டு போய் கூட்டு வந்துருங்க. எல்லாரும் என்னையவே ஏன் பாக்குறீங்க? நீங்களே பேசி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அப்புறம் என்ன?
என்ற மவளை சீரழிச்சவனை கூப்பிட்டு நல்ல சீராட்டுங்க.